ஒரு சிறிய ஊரில் அனு மற்றும் விக்னேஷ் என்ற 2 குழந்தைகள் இருந்தனர். அவர்கள் இருவரும் மிகவும் விளையாட்டு பிடித்தவர்கள். ஆனால் ஒரு நாள் அவர்களின் அம்மா சொன்னார், நம்ம வீட்டில் ஒரு சிறிய தோட்டம் ஆரம்பிக்கலாமா? அனுவுக்கும் விக்னேஷுக்கும் அது மிகவும் புதுசாக இருந்தது. நாம் செடி வளர்க்க முடியுமா என்று அவர்கள் ஆச்சரியமாக கேட்டார்கள். அம்மா சிரித்து, முயற்சி செய்தால் எல்லாம் முடியும் என்றார். அடுத்த நாள் அவர்கள் சிறிய குடுவைகளை எடுத்தார்கள். மண் போட்டார்கள். அதில் தக்காளி விதை, கீரை விதை எல்லாம் போட்டார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்கள் தண்ணீர் ஊற்றி வளரு வளரு என்று செடிகளுடன் பேசினார்கள். சில நாட்களில் சிறிய பச்சை முளைகள் வெளிவந்தது. அம்மா பாருங்க, நம்ம செடி வளருது என்று மகிழ்ச்சியாக கத்தினார்கள். நாட்கள் கடந்த பின் அந்த செடிகள் பெரியதாகி தக்காளி மற்றும் கீரை கொடுத்தது. அதை வைத்து அம்மா சுவையான உணவு செய்தார். அப்போது அனு சொன்னாள், நாம வளர்த்ததால இதுக்கு இன்னும் சுவை அதிகமா இருக்கே. அம்மா சொன்னார், இதுதான் இயற்கையை நேசிப்பது. நீங்க செடிகளை வளர்த்தால் அவங்க உங்களுக்கு நல்லதை தரும். அதன் பிறகு அனுவும் விக்னேஷும் தினமும் செடிகளை கவனித்து வளர்த்தார்கள். கதையின் நற்பொருள்: செடிகளை வளர்ப்பது நல்ல பழக்கம். இயற்கையை நேசிக்க வேண்டும். பொறுமையும் அக்கறையும் இருந்தால் நல்ல பலன் கிடைக்கும்.